அனைவருக்கும் வணக்கம். லதா வந்து இந்த பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் இந்த புத்தகம் பத்தி பேசணும்னு சொன்னாங்க. அதுல மிக முக்கியமா எனக்கு ஏன் இந்த புத்தகத்த பேசுறதுல ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப விருப்பம் அப்படின்னா, லதாவுடைய சிந்தனைகளோடு நெறைய வந்து என்னால ஒத்துப்போக முடியும். நான் சில விஷயங்கள எப்பவுமே பின்னால இருந்து சோதிக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். கோமதி சங்கர் தோழர் வந்திருக்காரு. அவருக்கு தெரியும் அந்த விஷயங்கள. நெறைய பேர் வந்து என்னைய நண்பர் சூர்யா வந்திருக்காரு இல்லையா? சூர்யா என்னை வந்து நெறைய இடங்கள்ல அடையாளப்படுத்தும்போது பெரியாரிஸ்ட்ன்னு அடையாளப்படுத்துவார். பெரியாரை வந்து வாசிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, பின்னாடி இருந்து நாம ஒரு சிந்தனை நமக்குள்ள வருது. இது சம்பந்தமா பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? அப்படிங்கிற மாரி நான் அப்படிதான் ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் நான் வந்து வாசிச்சுட்டு போறேன் ஒரு ஆள். அதேபோல லதா கிட்ட எனக்கு ஏதாவது வந்து சொசைட்டில ஈவன் வந்து சோசியல் மீடியாஸ்ல வரக்கூடிய கான்ட்ரோவர்சிஸ் இது சம்பந்தமா ஏதாவது ஒண்ணுன்னா நான் உடனே வந்துட்டு நான் ஃபோன் அடிக்கிற நபர் யாரா இருப்பாங்கன்னா லதா தான். இது சம்பந்தமா லதாவுடைய தாட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ பெரும்பாலான இடங்களில் எங்களுக்கு அந்த சிந்தனைகள் ஒத்து போகும். இந்த புத்தகம் வந்து பெண்கள், ஆண்கள், குழந்தைகள்னு வச்சிருக்காங்க. சமூகத்துல யாரெல்லாம் இருக்கும்? பெண்கள் இருக்கும், ஆண்கள் இருக்கும். நம்மை சார்ந்து வந்து குழந்தைகள் இருக்காங்க. அது நம்ம சார்ந்துன்னு கேட்டா, அது அது சார்ந்துதானா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குழந்தைகள் நம்மை சார்ந்து தான் இருக்காங்க. நம்ம குழந்தைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய கடமையில் இருக்கோம். அதை தாண்டி வந்து இதுல இல்லாத ஒரு தலைப்புன்னு பார்த்தா நெறைய பேர் சொல்லலாம். ஆ மாறுபாலினத்தவர்கள். அவங்க அதுல இல்லன்னு சொல்லலாம். ஏன் இது வந்து ஏன்னா இது வந்து ஒரு சமத்துவ புத்தகம்ங்கிற அடிப்படையில் நான் பேச வந்திருக்கேன்றதுனால அதையும் நான் இன்க்ளூட் பண்ண வேண்டியதா இருக்கு. அது இல்ல அப்படின்னாலும், அது ஏன் வந்து இதுக்குள்ள இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, அவங்களும் தங்களுடைய சிந்தனைகள்ல பெண்ணாகவோ, ஆணாகவோ இருக்கதான் அவங்க விருப்பப்படுறாங்க. நாம தான் அவங்களை தனித்தா ஒரு பாலினமா அடையாளப்படுத்துறோமே தவிர, அவர்களுடைய சிந்தனைங்கிறது ஒரு பெண்ணாகவோ, ஆணாகவோ இருக்கதான் விருப்பப்படுறாங்க. அதனால அவங்களும் இதுல இன்க்ளூசிவ் தான். மேடையில பெண்கள் இருக்காங்க. ஆண்கள் இல்ல, ஆண் மட்டும் இருக்கேன். குழந்தைகள் வந்து இல்ல. அது ஒண்ணு ஏன்னா குழந்தைகள் வந்து நான் சொன்ன மாதிரி, நம்ம வந்து அவங்களுக்கான ஒரு கேர் டேக்கரா இருக்கோம். லதாவுடைய அது நான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சொல்லாடல். கேர் டேக்கர் குழந்தைகளுக்கான கேர் டேக்கரா நம்ம இருக்கோம். குழந்தைகள் வந்து நம் மூலம் இந்த பூமிக்கு வந்தவர்கள் அப்படிங்கிறத கலீல் ஜிப்ரானுடைய அந்த வரிகளை அவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் இதுல ஒரு முதல் சில அத்தியாயங்கள் அந்த பெண்கள் சார்ந்து பெண்ணுரிமை சார்ந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது தொடர்ச்சியா வந்து ஆண்களுக்கான உரிமைகளையும் பேசக்கூடிய ஒரு பெண்ணியவாதியா இருக்காங்கன்னா அது வந்து லதா. நிறைய இடங்கள்ல வந்து ஆண்கள் சார்ந்து யாரும் சிந்திக்கிறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. ஆண்களுடைய சுமைகள் இந்த சமூகம் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் அது சம்பந்தமா பெரும்பாலும் யாரும் நம்ம சிந்திக்காம இருந்துறோம். அந்த சிந்தனைகளை எப்பவுமே நான் லதா கிட்ட தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன். ஒரு பெண்ணியவாதியா வந்துட்டு இப்ப அவங்க அதே வந்து நிறைய இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அவங்க ஒரு சில இடங்கள்ல சோசியல் மீடியால ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடிய அந்த ஃபெமினிசம் சார்ந்து பேசக்கூடியவங்க கூட அவங்களுடைய செயல்பாடுகள் ஒரு சில இடங்களில் ஆண்களை தாழ்த்தும் போது அவங்க வந்து லதா அதுக்கான கவுண்டரை வந்து வைக்கிறத நான் பார்த்திருக்கேன். சில சமயங்கள்ல நேரடியா வைக்க முடியாது. ஏன்னா நேரடியா வைக்க முடியாதுன்னா இதுல பயமோ இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சில சங்கடங்களை தவிர்த்துக் கொள்வதற்காக கூட வந்து ஆனா தனிப்பட்ட முறையில் உடனே போய் அவங்க எழுதிடுவாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய கருத்தா இருக்கும் அப்படின்றது. அப்ப அந்த அடிப்படையில் வந்து லதா வந்து என்னுடைய சிந்தனைகள் சார்ந்து இயங்கக்கூடியது. ஏன்னா எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நெருக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஆங்கிள் இருந்துட்டு இருக்கும்போது சிந்தனை சார்ந்த நெருக்கம்ங்கிறது எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் அமைஞ்சிராது. இப்ப ஈவன் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை போல கணவனுக்கும் மனைவிக்குள்ளவே சிந்தனை சார்ந்த நெருக்கம்ங்கிறது இருக்குமா அப்படின்னா இருந்துராது. ஆனால் வந்து சிந்தனை சார்ந்த நெருக்கம் வந்து லதாவுக்கும் எனக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய இடங்களில் எங்களால ஒத்து போக முடியும். நிறைய விஷயங்களை மனம் விட்டு எங்களால விவாதிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில. அதை தாண்டி வந்து சுபா வந்து எங்க ஏற்கனவே ஒரு சில கூட்டங்களை நாங்க அறிமுகமாயிருக்கோம். தோழர் தான் எனக்கு இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை. ஆனா சுபாவுடைய இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாங்க, அப்புறம் நான் சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு புன்னகையோடு எப்பவும் எல்லாரையும் ஒரு மலர்ச்சியோடு வச்சிருக்கக்கூடிய அந்த புன்னகைன்னு அது எப்பவுமே வந்து சமூகத்துல நம்ம என்ன வந்து எதிர்பார்க்கிறோங்கிறது எல்லாம் தான் சொல்லியிருக்கும் போது அன்பு சார்ந்து இந்த உலகம் இயங்குகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு புன்னகையின் மூலம் வந்து அந்த அன்பினால் எல்லாரையும் ஈர்த்திட முடியும். அந்த அன்பை வந்து அந்த புன்னகையின் மூலம் வெளிப்படுத்தக்கூடியவங்கன்றதுதான். இந்த அடிப்படையில இந்த புத்தகத்துல வந்து ஒரு 25 அத்தியாயத்துல எழுதியிருக்காங்க. தோழர் சொன்னாங்க இல்லையா, ஒரு என்னால வந்து இவங்க சாரி லதா சொன்னாங்க என்கிட்ட வந்து எப்படியே வேலை வாங்கிட்டாங்கன்னு. நானும் வந்து சூழல கட்டுரைகள் போடும்போது வந்து படாத பாடுபட்டிருக்கேன் லதா கிட்ட. அவங்க கிட்ட இருந்து வாரம் வந்து வாரம் இல்ல. அப்ப நாங்க ஃபோர்ட் நைட்லி பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வாரம் பண்ணீங்களா? வாரம் ஃபோர்ட் நைட்டுக்கே நான் வந்துட்டு எனக்கு நாக்கு தள்ளிரும். அவங்க கிட்ட இருந்து லதா கிட்ட இருந்து ஆர்டிக்கல வாங்குறதுக்குள்ள எல்லா ஆர்டிக்கலும் வந்துடும். லதாவுடைய இது மட்டும் பெண்டிங் வச்சுட்டு கொஞ்சம் கொடுங்கன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கணும். வாரம் வாங்கியிருக்காங்கன்னா அது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய சாதனை அது. அதுக்காகவே கொடுக்கலாம். அட் த சேம் டைம் எழுத்துங்கிறதோ அல்லது சிந்தனைகள்ங்கிறதோ உடனுக்குடனே நம்ம வாரம் டெலிவரி பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதையும் வந்து நம்ம கவனிக்கணும். அந்த நேரத்துல நீங்க என்ன ஸ்பார்க் வருது, அது சம்பந்தமா என்ன எழுதுறோம், அதுவும் இதை போன்ற தொடர்களை எழுதும் போது ஒவ்வொன்றும் கவனமா இருக்கணும். ஒரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு சொல்லையும் நம்ம எழுதும் போது ஒரு வரிக்கும் நம்ம வந்து கவனம் இருக்கணும். இதுல என்ன சொல்றோம், இந்த முரண்பாடு அது நம்முடைய சிந்தனைகள். ஆனா லதாவால எப்படி அதெல்லாம் எழுத முடியுதுன்னா அவங்களுடைய சிந்தனை தெளிவா இருக்கு. அதனால எழுதும் போது நீங்க ஃப்ளோவா எழுத முடியும். அந்த சிந்தனைகளை நீங்க யோசிச்சு எழுதும் அப்படின்னா அப்ப என்னன்னா வந்து நம்ம ஆர்டிபிஷியலா இருக்கும்னு அர்த்தம். இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆணாதிக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஆணாதிக்கம் ஆண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குதாங்கிற ஒரு கேள்வி வச்சாங்க. அது சமூகத்தில் எல்லார்கிட்டையும் இருந்தாலும் அதை ஏன் ஆணாதிக்கம்னு சொல்றோம்?
பெண்கள் வந்து ஒரு இன்னொரு பெண் மேல ஆதிக்கம் செலுத்தினா அது வந்து ஆணாதிக்கமா, அது பெண் ஆதிக்கமா? என்னன்னு சொல்லுவீங்க? யாராவது ஒருத்தர் ஆன்சர். இல்ல, அதுவும் ஆணாதிக்கம். அதாவது எந்த மாதிரி கோணத்துல அவங்க வைக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப சட்டை போட்டு வரேன், நான் சட்டை போட்டு வரேன், லதா வந்து அடிக்கடி சட்டை போடுவாங்க. இப்ப அந்த சட்டை போட்டு வரும்போது அல்லது வந்து ஒரு சுடிதார் போடுறாங்க, அதுக்கு வந்து ஒரு துப்பட்டா போடணும், ஷால் போடணும்னு சொல்றாங்க. இந்த போன்ற விஷயங்களை ஒரு ஆண் சொல்லும்போது ஆணாதிக்கம் சொல்லுவோம். அதையே வந்து ஒரு பெண் சொல்லும்போது அதை பெண்ணாதிக்கம் சொல்லுவீங்களா, ஆணாதிக்கம் சொல்லுவீங்களா? ஆணாதிக்கம் தான். ஏன் அது ஆணாதிக்கம் சொல்றோம்? அந்த சிந்தனை ஆண்களினுடைய சிந்தனையாக ஆண்களினுடைய பார்வையிலிருந்து வைக்கப்படுது. அதனால வந்து அதை நம்ம ஆணாதிக்க சிந்தனைன்னு சொல்றோம். அதனால வந்து நம்ம இதை பெண்கள் தான் சொல்றாங்கன்றதுனால அது பெண்ணாதிக்கம் நம்ம சொல்லிட வேண்டியதில்லை. அந்த சிந்தனை ஏன் வந்து ஆண்களுடைய பார்வை, இப்ப ஆண்கள் அப்ப அதே நேரத்தில் உடனே அப்படியே காண்ட்ராவா இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லதா கிட்ட இருந்து ஒரு செய்தி வரும், ஆண்கள் எல்லாருமே வந்து காம வெறி பிடிச்சு அலையறாங்களா, அவங்க எல்லாருமே காம பார்வையில தான் இருக்காங்களா அப்படின்னு. இது வந்து காமம்ங்கிறது இரு பாலினருக்கும் பொதுவானது, அது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதுங்கிறதையும் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்றாங்க. அவங்களுடைய கழிவறை இருக்கை புத்தகம் ஏன் அவ்வளவு தூரம் வித்துதுன்னா, எல்லாருக்கும் காமம் சார்ந்த புரிதல் தேவைப்படுது, அது சம்பந்தமான விளக்கம் தேவைப்படுது. இல்லைன்னா ஒரு தேடலாவது இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் அவ்வளவு புத்தகங்கள் விற்குது. கிட்டத்தட்ட 40,000 புத்தகத்துக்கு மேல ஏன் அது விற்குதுன்னா, இன்னும் எத்தனையோ புத்தகங்கள் அதே நேரத்தில் வெளியான புத்தகங்கள் வந்து 1000 புத்தகம் 500 புத்தகத்துக்கே நாக்கு தள்ளுது. ஆனால் அந்த புத்தகம் ஏன் தள்ளுதுன்னா, தேடல் இருக்கு. இந்த சமூகம் எதன் அடிப்படை, உயிர்களினுடைய பிறப்பு அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, உயிர்கள் எல்லாம் எதுக்கு பிறக்குது, இந்த உயிர்களினுடைய வேலை என்ன, இந்த பூமிக்கு வந்ததுக்குடைய நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வச்சா அறிவியல் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே எல்லா உயிர்களும் உருவாகின்றன. அறிவியல் அதை தான் சொல்லுது. இனப்பெருக்கம் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் கிடையாது, நம்மளுடைய சந்ததியை பெருக்கிறது. இதன் அடிப்படையில தான் தொடர்ச்சியா வந்து எல்லா விலங்குகளும் தன்னுடைய குட்டிகளை பராமரிக்கின்றன. ஒரு புலி வந்து இப்போ இது பண்ணுச்சுன்னா அந்த குட்டியை காப்பாத்திக்கிறதுக்கு கவிட்டு போகுது. ஒரு பூனை நம்ம பார்த்திருப்போம், பூனை வந்து குட்டிகளை இடம் மாத்திக்கிட்டே இருக்கும், வேற எந்த யாரும் வந்து அதை எடுத்துட்டு போயிட முடியாம அந்த குட்டிகளை காப்பாத்துறதுக்கு அது வேலை செய்யுது. ஒரு நாய், அந்த நாய், ஒரு கோழி, ஒரு பருந்து கொத்த வந்ததுன்னா உடனே வந்து அதனுடைய இறகுக்குள்ள வச்சு மூடிக்குது, காப்பாத்துது. இது எல்லா உயிரினங்களும் செய்யக்கூடியது. ஆனா நம்ம என்ன பண்றோம், குழந்தை பெற்றதை ஒரு பெரிய சாதனையாகவும், அதை வந்து அந்த குழந்தைகளை வளர்க்கறது ஒரு பெரிய, நான் தான் வந்து பெரிய தியாகம் பண்ணிட்டேன், அந்த தியாகத்துக்குலாம் சில எல்லாம் எழுதியிருப்பாங்க. நான் சில இடங்கள்லாம் வந்து ஸ்மைலி போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி காலையில தான் எடுத்து வச்சேன். இன்னைக்கு சாயந்தரம் இந்த புத்தகத்தை பேசணுமே, போன வாரம் நிகழ்ச்சி நடக்கிறதா எடுத்து வச்சேன், தள்ளி போயிடுச்சுன்னா திரும்ப எடுத்து வச்சு இன்னைக்கு தான் படிச்சுட்டு வந்தேன். வாசிக்கும் போது வந்து பென்சில்ல ஸ்மைலி மார்க் பண்ண காரணம் என்னன்னா, அந்த சொற்களை நாம எப்படி பயன்படுத்துறோம். தியாகம் பெற்றோர்களுக்கு, நான் தோழர் கோமதி சங்கர் தோழருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஓட்டப்பிடாரத்துல வஉசி வீட்டுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு வீட்டு திண்ணையில உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், எந்த பெற்றோரும் தியாகம் செய்யாதீர்கள் அப்படிங்கிற வார்த்தை நாங்க சொன்னேன். நான் அதை வந்து என்னன்னா, தியாகம்ங்கிற பெயர்ல நம்ம என்ன பண்றோம், நம்முடைய உழைப்பு முழுக்க வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அப்ப அவங்க கிட்ட நம்ம என்ன பண்றோம், ரிவர்ஸ் ஆர்டர்ல ஒண்ணு எதிர்பார்க்கிறோம். ஜெயந்தன் ஒரு நாவல்ல, குறுநாவல் ஒன்று எழுதியிருப்பாரு. அவர் எழுதியிருக்கிறது சொல்லுது என்னன்னா, நம்ம கிட்ட இருந்து எல்லாமே, நம்ம எல்லா விஷயமும் அத்தனையும் பண்றது நம்மளுடைய ஒரு செயல்பாடும் சுயநலம் சார்ந்ததுன்னு பாரு அவர் ஒரே வரியில. நீங்க வந்து ஓகே, உங்களுடைய ஒரு மனைவிக்கோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ ஏதாவது ஒரு கண்மை வாங்கி தரீங்க, ஒரு மேக்கப் செட் வாங்கி தரீங்க, எதுக்குன்னா அவங்க உங்க பார்வைக்கு அழகா தெரியணும். இதை போட்டுட்டு வந்து அவங்க அழகா தெரியும், உங்க சுயநலம் பாரு. அந்த மாதிரி ஒரு விஷயமும் மனிதன் வந்து சுயநலம் சார்ந்தே செயல்படுறாங்கிறத ஒரு பல்வேறு தரவுகள் வச்சிருப்பாரு. அது ஒரு பார்வை. ஆனால் இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, அந்த தியாகம்ங்கிறது நம்ம என்ன செய்யறோம், குழந்தைகளை வந்து நான் உங்களுக்கு வந்து பெத்தேன், இதெல்லாம் கடமையெல்லாம் செஞ்சு வளர்த்தேன், ஆனா நீ வந்து பின்னாடி வந்து பிற்காலத்துல இதெல்லாம் எனக்கு செய்யணும். செய்யாத குழந்தைகளை இந்த சமூகம் என்னவாக பார்க்கிறது. முதியோர் இல்லங்கள் சார்ந்து நம்ம பார்வையெல்லாம் எப்படி இருக்கு. ஒரு பையன் அவங்க பேரண்ட்ஸை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டா நம்ம என்ன நினைக்கிறோம், இவன் அந்த பெற்றோரை கைவிட்டுட்டான்னு நினைக்கிறோம். அது என்ன வகையில நமக்கு பிரச்சனைங்கிறத நான் ரொம்ப காலமா வந்து இன்னொரு விஷயம் சொல்லிட்டே இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ம எல்லாம் முதியோர் இல்லத்துக்கு போயிடணும், நாமளா போயிடணும், பசங்கள்லாம் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா, இப்ப எப்படி நாம சொல்றோமோ நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, இயங்க வேண்டிய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாழ்க்கையை இயங்குறதுக்கு குழந்தைகளுக்கு வந்து அவங்க எப்பவும் நம்ம பின்னாடி இருந்துட்டு நமக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். ஒரு முதுமைங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியது. நம்ம அதுக்கு அந்த இடத்துல வந்து எப்படி குழந்தைகள் போலவே முதுமையிலும் நம்ம இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய கட்டாயத்துக்கு வந்துடுவோம். அப்போ எல்லாருமே வந்து குழந்தைகள் இப்படியே எடுத்துக்கோமே, குழந்தைகள் வந்து வீட்டுல இருந்து என்னையே பராமரிச்சுட்டு இருக்கணும்னா அந்த குழந்தைகள் வேலைக்கு போக முடியாது, அவங்க சம்பாதிக்க முடியாது, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ முடியாது. இப்போ குழந்தைகள் வாழ்க்கையை அவங்க வாழ விடுங்கன்றது நல்லதான் எழுதியிருப்பாங்க. அந்த விஷயத்துல எப்படி வாழ விடணும், குழந்தைகளை வந்து வாழ விடுங்க அப்படின்னா அது எப்படியோ போயிட்டு நம்ம விட்டுறது இல்லை. எதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அது எங்கன்னா, வளர்க்கும் போது ஒரு பெண், இந்த வீட்டுல பெண் எப்படி நடத்தப்படுகிறாள்ங்கிறதை பார்த்துதான் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் கத்துக்கிறாங்க. அந்த பெண்ணை ஒரு அப்பா வந்து அடிமைத்தனமா நடத்தினா அந்த பொண்ணு வந்து அடிமையா வளர்றதுக்கு பழகுது, அந்த பையன் பெண்கள் மேல ஆதிக்கம் செலுத்துறதுக்கு பழகிறான். இதை வந்து நம்ம எப்படி, அதுவே வந்து அந்த அப்பா வந்துட்டு 2 பேரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ற மாதிரி ஒரு அப்பாவாக இருந்தால் அந்த குழந்தைங்க எப்படி வளரும். இதையெல்லாம் தாண்டி சிந்திக்கக்கூடியவர்கள். சில இடங்கள் எப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட அப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. நான் வந்து இன்னும் அதை விட ஒரு பயங்கரமான ஒரு கிராமத்துல, ஒரு கரட்டடியில இருந்து வந்தேன். என்னுடைய ஊர் வந்து கிராமம் வந்து காலையில் லதா வந்து உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்கிறப்ப
என்னை பத்தி என்ன சொல்றது, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. நான் அதைதான் அவங்க எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை போல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தேன். எங்க ஊர்லயும் என்னோட இதுலயும் சமூகத்திலையும் பாத்தீங்கன்னா நான் வந்து இதே மாதிரி நிறைய பிற்போக்குத்தனங்களை பார்த்து வளர்ந்தவன் தான். ஆனா பின்னாடி வந்து என்னுடைய சிந்தனை மாறுது அப்படின்னா அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய நம்முடைய சுய சிந்தனையும் சேர்ந்தது. ஆனா அதே நேரத்துல வந்து நம்ம இல்ல நீங்க சுய சிந்தனையோட எல்லாரும் இருந்துருங்க, நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இந்த சமூகத்தினுடைய மாற்றங்கள் வளர்றது இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறப்ப நமக்குள்ளேயும் நம்ம நிறைய மாற்றங்களை உருவாக்க வேண்டியிருக்கு. அதே போல வந்து ஒரே ஒரு லைன் வந்து அவங்க மட்டும் சொல்லிடுறேன் நான். அந்த அதாவது நிறைய சீர்திருத்தங்களை செஞ்சவங்க பத்தி அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. மிக முக்கியமா ஒரு சீர்திருத்தங்கள் வந்து 2 சீர்திருத்தம் செஞ்சவங்க இந்த சமூகத்துல. நிறைய வந்து இங்க பெரியார் சீர்திருத்தங்கள் பத்தி நிறைய பேருக்கு தெரியும். இங்க வந்து முக்கியமான 2 விஷயம், விதவை மறுமணம், அதே போல குழந்தை திருமணத்தை தடுக்கிறது. இந்த 2 விஷயங்கள் லதாக்கு வந்து கோடி காட்டியிருப்பாங்க. இந்த 2 விஷயத்தையும் சட்டமாக்கினவர் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்னு ஒருத்தர். அவர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்தார், பிரிட்டிஷ் இந்தியாவில். இது வந்து 2 எப்போ வந்து இந்த சட்டங்கள் எப்போ வந்ததுன்னா இப்ப கிடையாது, பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல வந்தது. அந்த காலத்துல அப்ப பேசி அவர் வந்து இதை வந்து சட்டத்துக்கு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட பேசி அப்ப இருந்த கவர்னர் கிட்ட அப்ரூவல் வாங்கி அதை சட்டமாக்கினார். சட்டமாக்குறது மூலம் இல்லாம அதுக்கு பிறகு சட்டமாக்கிட்டாலும் அந்த காலத்துல ஒன்றும் அவ்வளவு சீக்கிரம் நடந்துடாது. முதல் விதவை திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அவர் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சு. அதுக்கு வந்து பெரிய போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளவு பேர் பாதுகாப்பு, பெரிய கலாட்டம் நடக்காம இருக்கலாம் பாத்துக்கிட்டாங்க. இன்றைக்கும் அது வந்து இயல்பா நடக்குதா? ஒரு பெண், நீங்க வந்து ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் 2ஆம் மனம் 3ஆம் மனம்னு நடந்துட்டா அந்த செய்தி வந்து மீடியால வந்தா அதனுடைய கிளிப்பிங் சோசியல் மீடியால எவ்வளவு பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகுதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தனிநபர்கள் வாழ்க்கையில யாரும் தலையிடக்கூடாது, தலையிடறதுக்கான உரிமை இல்லை. அதை பத்தி பேசுறதுக்கே நமக்கு வந்து அது அவசியமே இல்லை. அது வந்து உரிமை இருக்கா இதெல்லாம் அப்புறம் தான், அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. சோசியல் லைஃப்ங்கிறது வேற, பர்சனல் லைஃப்ங்கிறது வேற. பர்சனல் லைஃபை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்கவுங்க பர்சனல் லைஃபை அவங்கவுங்க ஓன் ஸ்டைல்ல எப்படி வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ என் பர்சனல் லைஃப்ல. இப்ப உட்காந்துருக்காரு ஒரு தோழர் உட்காந்துருக்காருன்னா அவரை போய் நான் தொந்தரவு பண்ணாத வரைக்கும் என் லைஃப் எந்த வரைக்கும் பிரச்சனையும் கிடையாது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய யாருடைய வாழ்க்கையும் எந்த வகையிலும் தொந்தரவு பண்ணாத வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த அடிப்படையில அவங்களுடைய பர்சனல் லைஃபை எப்படி லீட் பண்றது, எஸ்பெஷலி குழந்தை வளர்ப்பு, கிட்டத்தட்ட ஒரு 10 அத்தியாயம் கிட்ட அது குழந்தைகளுக்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப முதல்ல ஒரு 25 அத்தியாயம் இருக்கு. ரொம்ப பெருசால இல்ல, எல்லாமே ஒரு 4 பக்கம் 5 பக்கத்துக்குள்ளதான். புத்தகம் ரொம்ப சின்னதுதான். 25 வாரத்துக்கு அது கரெக்டா வந்து கிறிஸ்பா இருக்கு எல்லா விஷயங்களும். அந்த விஷயங்களை அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க. குழந்தை வளர்ப்பு சம்பந்தமா நிறைய சில என்னன்னா எல்லாராலையும் இதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு கிடையாது. இது சம்பந்தமா கிரிட்டிக்ஸ் இருக்கிறவங்க இருக்கதான் செய்வாங்க. ஆனா என்னன்னா அவங்களும் பின்னாடி போக 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 அந்த கிரிட்டிக்ஸ்க்கு வந்து அவங்களும் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, எல்லாருமே வந்து இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சொசைட்டில வாழ்றவங்க கூட கண்டிப்பா அந்த மாற்று சிந்தனைகள் அது இன்னமும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை இருக்கதானே செய்யும். அந்த மனநிலையெல்லாம் வந்து ஒரு சின்ன மருந்தா இந்த புத்தகம் வந்திருக்கு. கொஞ்சம் நிறைய தான் பேசியிருக்கேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.